ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் தேனோஸ் ரொம்ப பிரில்லியண்டான வில்லனாக காமிச்சிருப்பாங்க. யாராலுமே டிஃபீட் பண்ண முடியாத ஸ்ட்ராங்கான வில்லனாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னும் சில பவர்ஸுமே பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் நம்ம தேனோஸ் கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம தேனோஸ் இது வரைக்கும் எம்சியூவில் யூஸ் பண்ணிக்காத யூனிக்கான 7 பவர்ஸை தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற யூனிக்கான பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்டேஷன். ஸோ டெலிபோர்ட்டேஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேனோஸ் இது வரைக்கும் எம்சியூவில் யூஸ் பண்ணிக்காத ஒரு பவர். ஸோ இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸால் ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு கூட வந்து டெலிபோர்ட் ஆகி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய தேனோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனை மீட் பண்ணும்போதே ஒரு ஸ்பேஸ்ஷிப்லேருந்து இன்னொரு ஸ்பேஸ்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேனோஸ்க்கு இந்த பவரை யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த காஸ்மிக் கியூபு இல்லைனா ஒரு எக்யூப்மெண்ட் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம தேனோஸ்குள்ளேயே இப்படி ஒரு பவர் இருக்குது. ஸோ இந்த ஒரு டெலிபோர்ட்டேஷன் பவரை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம தேனோஸால ஒரு லிமிட்டட் ரேஞ்ச் வரைக்கும் டிராவல் பண்ணி போக முடியும். ஆனால் இந்த பவரை எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம தேனோஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எம்சியூவில் யூஸ் பண்ணிக்கல. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகைனெட்டிக் பவர். ஸோ டெலிகைனசிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பொருளை தொடாமலே மூவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, தங்களோட மைண்ட் பவரை வச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டெலிகைனசிஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு பவரையுமே நம்ம தேனோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய காமிக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாரு. தேனோஸ் ரைசிங்கில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பவர் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் தேனோஸோட ஆனுவல் காமிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவரை பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன்ஸ்க்கும் நிறைய சூப்பர் ஹீரோஸ்க்கும் அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தேனோஸ் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த ஒரு பவரை எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம தேனோஸ் வந்து இது வரைக்கும் எம்சியூல யூஸ் பண்ணிக்கல. அதாவது இந்த பவரை யூஸ் பண்றதுக்கும் நம்ம தேனோஸ்க்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. அதாவது ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோனோ காஸ்மிக் கியூபோ இல்லை ஸ்பெஷலாக எக்யூப்மெண்ட்டோ எதுவுமே நம்ம தேனோஸ்க்கு தேவையில்லை. ஏன்னா தேனோஸ்குள்ளேயே இந்த டெலிகைனசிஸ் பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்சியூல இந்த பவரை நம்ம தேனோஸ் யூஸ் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம 5th லிஸ்ட்ல பார்க்க போற தேனோஸ் யூனிக்கான பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் அவேர்னஸ். ஸோ காஸ்மிக் அவேர்னஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா தேனோஸ் நிறைய இடங்களில் யூஸ் பண்ண ஒரு பவராக சொல்லியிருப்பாங்க. அதாவது தேனோஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு யூனிவர்ஸ்குள்ளே இருக்காருன்னு வச்சுங்க, அந்த யூனிவர்ஸில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே உட்கார்ந்த இடத்துல இருந்தே தேனோஸால் புரிஞ்சிக்க முடியும். குறிப்பாக இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றின எல்லா நாலேஜுமே பார்த்தீங்கன்னா தேனோஸ்க்கு எப்போ பார்த்தாலும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை இப்போ யார் யூஸ் பண்ணுறா, இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எங்கே இருக்குது, அதால் என்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகிருக்கு, யார் அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம், இந்த எல்லா விஷயத்தையுமே தேனோஸ் பார்த்துட்டிங்கன்னா காஸ்மிக் அவேர்னஸ் பவர் மூலமாக வந்து எப்போவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது தேனோஸ் வின்ஸ் காமிக்ஸ்லேயுமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபினிட்டி கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஸ்டோரியிலையுமே பார்த்துட்டிங்கன்னா நிறைய தடவை நம்ம தேனோஸ் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கூட ஒரு கனெக்ஷனில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த இந்த யூனிவர்ஸ்லையும் என்ன நடக்குது அப்படிங்கிறத காஸ்மிக் அவேர்னஸ் பவர் மூலமாக பார்த்தீங்கன்னா கண்காணிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம ஆடம் வார்லாக் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாட்ச் அப்படின்ற ஒரு டீமில் நம்ம தேனோஸையுமே ஆட் பண்ணியிருப்பாரு. இவங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை மற்ற வில்லன்ஸ் கிட்டயோ இல்லைன்னு காஸ்மிக் வில்லன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து சேவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளிஸ்ல வந்து நம்ம தேனோஸோட யூனிக்கான எம்சியூல யூஸ் பண்ணிக்காத பவரில் காஸ்மிக் அவேர்னஸ்க்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிபதி பவர். ஸோ டெலிபதி பவர் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ரொஃபஸர் ஜேவியர் இல்லைன்னு வச்சுங்க நம்மளோட ஜீன் கிரே யூஸ் பண்ணுறது தான் அடிக்கடி வந்து நம்ம மார்வல் காமிக்ஸ்லையும் சரி அதே நேரத்தில் மார்வல் மூவிஸ்லையும் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம தேனோஸ் கிட்டேயுமே டெலிபதி பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டெலிபதி பவருங்கிறது நம்ம தேனோஸ்க்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கும் போதே வந்து ஒரு எட்டர்னல் ரேஸை சேர்ந்த கேரக்டர்லாம் அவருக்குள்ள சில ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இருக்கும், ஸ்ட்ரென்த்லாம் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த டெலிகைனசிஸ், டெலிபோர்ட்டேஷன், காஸ்மிக் அவேர்னஸ், டெலிபதின்னு சொல்லி எல்லா பவருமே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு டெலிபதி பவர் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேனோஸால எந்த ஒரு இண்டிவிஜுவல் பீயிங்குமே பார்த்துட்டிங்கன்னா காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ண முடியும், அவங்க மைண்டை மேனிப்புலேட் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா இந்த மைண்ட் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதால் என்னெல்லாம் வந்து மார்வல் காமிக்ஸில் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் தேனோஸ் வந்து மைண்ட் ஸ்டோன் இல்லாமலே பண்ணி காமிச்சிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஃபினிட்டி கவுண்டவுன் காமிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து மைண்ட் ஸ்டோன் இல்லாமலே அதோட பவரை யூஸ் பண்ணி காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மைண்ட் ஸ்டோனை வச்சு நம்ம தேனோஸ் கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை ஒரு மைண்டை மேனிப்புலேட் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி நம்ம ப்ரொஃபஸர் ஜேவியரை வந்து எந்த விதமான டெலிபதிக் பவரை வச்சு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அப்படி தான் நம்ம தேனோஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம தேனோஸோட இந்த டெலிபதி பவருக்கு வந்து
4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பவர்ஸை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய பவருங்கிறது நம்ம தேனோஸ் கிட்டே இருக்கு. அதாவது காஸ்மிக் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதை யாராச்சும் யூஸ் பண்ணால் அதை வந்து நம்ம தேனோஸால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி காஸ்மிக் எனர்ஜி யூஸ் பண்ணி மற்றவங்கள அட்டாக் பண்ணவும் முடியும். ஸோ இந்த பவருமே பார்த்தீங்கன்னா தேனோஸ்க்கு பிறக்கும் போதே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த காஸ்மிக் பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணுறது மூலமாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே நம்ம தேனோஸால் டிஃபீட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேரக்டர்ஸு, சில்வர் சர்ஃபரு இந்த மாதிரி கேரக்டர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாகவே நம்ம தேனோஸால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காஸ்மிக் அவேர்னஸ் பவரையும் அந்த காஸ்மிக் பிளாஸ்ட் பவரையும் ஒன்றா யூஸ் பண்ணி எனிமையை டிஃபீட் பண்ணிட முடியும். அந்த மாதிரி நிறைய இடங்களில் டிஃபீட் பண்ணவும் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த ஒரு பவரையும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம தேனோஸ் யூஸ் பண்ணிக்கல. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த 5 பவர்ஸ் மட்டும் நம்ம தேனோஸ்க்கு மாறும் மூவிஸில் யூஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, ஒட்டுமொத்த அவெஞ்சர்ஸையுமே வந்து அலற விட்டுருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான பவர்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் பார்க்க போகிற பவர் பார்த்தீங்கன்னா இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அந்த பவர்ஸ்லாம் வந்து அடுத்த 2 இடத்துல இருக்கு. அதில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மார்டலிட்டி பவர். ஸோ இம்மார்டலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ்க்கு எல்லா காமிக்ஸ்லேயுமே இருக்கக்கூடிய பவர். இவரை எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் கொண்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் திரும்பி உயிரோட வந்துக்கிட்டே இருப்பார். இது பார்த்தீங்கன்னா நம்ம டெத் இருக்காங்க பார்த்தீங்களா, மிஸ்ட்ரஸ் டெத் அப்படின்ற ஒரு காஸ்மிக் என்டிட்டி. ஸோ அவங்களால நம்ம தேனோஸ் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு சாபம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம டெட்புல் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ இந்த டெட்புல் மேலே நம்ம மிஸ்ட்ரஸ் டெத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லவ் இருக்கு. அதே நேரத்தில் நம்ம தேனோஸை பிறந்ததுலேருந்தே ஒரு மான்ஸ்டரா மாற்றினதுமே பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரஸ் டெத்து தான். இதுதான் தேனோஸ் ரைசிங் காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ்க்கு வந்து மிஸ்ட்ரஸ் டெத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு இடையிலே பார்த்துட்டிங்கன்னா இந்த மிஸ்ட்ரஸ் டெத் வந்து நம்ம டெட்புலை லவ் பண்ண ஆரம்பித்த காரணத்தினால நம்ம தேனோஸ் வந்து டெட்புலுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்தாரு. அதாவது நீ வந்து டெத்தோட டொமைனுக்கு போனால் தானே அவ கூட வாழ முடியும், அதனால் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன், நீ வந்து ஒரு இம்மார்டலாக இருப்ப, உன்னை யாராலையுமே கொல்ல முடியாது, யார் நினைச்சாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு சாபத்தையும் ஒரு பவரையும் கொடுத்துட்டாரு. ஸோ இதனால் கடுப்பான நம்ம டெத் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸை வந்து ஒரு சாபத்தினால சபிச்சிருப்பாங்க. அதாவது நீ வந்து என் டொமைனுக்குள்ளே எப்போவுமே என்டர் ஆகக்கூடாது, உனக்கு சாவுங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தேனோஸை எவ்வளோ டைம் சாவடிச்சாலும் சரி திரும்பி அவர் உயிரோட வந்துடுவார். ஸோ உயிரோட வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே பவர்ஃபுல்லான கேரக்டராக நம்ம தேனோஸ் மாறிடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஃபினிட்டி கான்லெட் காமிக்ஸில் வந்து நம்ம டெத்தை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் ஒட்டுமொத்த யூனிவர்ஸில் இருக்கிற பாப்புலேஷனில் பாதியை பார்த்தீங்கன்னா தேனோஸ் வந்து அழிச்சார். ஆனால் எம்சியூவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டோரியே வேறு, மற்ற யூனிவர்ஸை காப்பாற்றுறதா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாதி யூனிவர்ஸில் இருக்கிற கேரக்டர் அழிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஸ்ட்ரஸ் டெத்தோட சாபங்கிறது எம்சியூவில் இருக்கிற தேனோஸ் கிட்டே இருக்க போகிறதில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இம்மார்டல் பீயிங்குமே கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தேனோஸ்க்கு வந்து எப்போல்லாம் சாகுறாரோ அப்போல்லாம் அவருக்கு இன்னும் ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாள் செத்து போக மாட்டார், திரும்பி இவரோட வந்துட்டே இருப்பார். இம்மார்டலிட்டி பவர் வச்சு அவரை கொல்லவும் முடியாது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற எம்சியூவில் இருக்கிற தேனோஸ் கிட்ட இல்லாத ஒரு பவர் காமிக்ஸ் தேனோஸில் இருக்கிற பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸால் வந்து அன்டெட் ஆர்மியை வந்து அவேக் பண்ண முடியும். அதாவது செத்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த ஜாம்பிஸ் மாதிரி இருக்காங்களே, ஸோ அவங்கள வந்து நம்ம தேனோஸால் சமன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பவர் இவருக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம டெத் மூலமாக கிடைச்ச ஒரு பவர் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இன்ஃபினிட்டி கார்னெட்டில் நம்ம தேனோஸ் பார்த்தீங்கன்னா சொடக்கு போட்டு எல்லா யூனிவர்ஸில் இருக்கிறவங்க அழிச்சார் பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெத் வந்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா தேனோஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அது இந்த அனிகிலஸ் வார் இருக்குல்ல, ஸோ அந்த வார் டைமில் தான் பார்த்தீங்கன்னா தேனோஸ் வந்து இந்த ஒரு பவரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த பவரை யூஸ் பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய சாகாத ஒரு ஜாம்பி ஆர்மியை பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸால் வந்து உருவாக்க முடியும். ஸோ அப்படி உருவாக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா அவங்க எல்லாரையுமே யூஸ் பண்ணி நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாரையும் நம்ம தேனோஸால் அழிக்க முடியும். அது ஒரு ஜாம்பி யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா கேரக்டரும் ஒன்றா கிளம்பி வந்து நம்ம 616 யூனிவர்ஸில் இருக்கிறவங்களை அழிச்சா எப்படி இருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் வந்து இந்த ஒரு பவரை காமிக்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இந்த பவரை பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்களில் தேனோஸ் யூஸ் பண்ணிக்கல. அதே மாதிரி எம்சியூவில் இப்படி ஒரு பவர் நம்ம தேனோஸ்ட சுத்தமாக கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் அப்படிங்கிறது தேனோஸோட காமிக்கில் இருக்கிற ஒரு யூனிக்கான பவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த பவர்ஸை தாண்டி இன்னும் சில பவர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் கிட்ட இருக்குது. அதெல்லாம் இனிமேல் வரப்போ வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மாரல் டிசி பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.